படத்தோட ஹீரோ தனக்கு பெருசாக பரிச்சயம் இல்லாத ஒரு புது இடத்துக்கு வராரு. அங்கே ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதன் மூலமாக அவரோட கேரக்டர் எப்படி மாறுது, அந்த உலகம் எப்படி மாறுது அப்படிங்கிறதான் இந்த மாதிரி படங்களுடைய கதையாக இருக்கும். எந்த மாதிரி படங்கள்? வெல்கம் டு அ சீரீஸ் ஆஃப் 7 ஸ்டோரி ஆர்கிடைப்ஸ். இந்த சீரீஸில் நம்ம 7 ஸ்டோரி டைப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம பார்க்குற எல்லா கதைகளும் ஒரு 7 ஆர்கிடைப்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். இதை பற்றி ஆல்ரெடி 3 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஆர்கிடைப் தி வாயேஜ் அண்ட் ரிட்டர்ன். ஒரு கேரக்டர் தனக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு புது இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணி, அதே நேரத்தில் அந்த கேரக்டருக்கும் பல புரிதல்கள் வந்து கதை முடியும் போது அந்த கேரக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி படங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா தேவர் மகன், நாயகன், மாஸ்டர், கேஜிஎஃப் மாதிரி படங்களாக சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள் ஏன் ஜெயிக்குதுன்னா, நம்மளும் நம்ம லைஃப்பில் நமக்கு பரிச்சயம் இல்லாத புது இடங்களுக்கு போய் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாவோ இல்லை புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோ வெளியே வந்திருப்போம். நமக்குள்ளே நடக்கிற இந்த சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் நமக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கதையில் நிறைய ஸ்டேக்ஸ்க்கு மத்தியில் தான் மாறுறது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையையும் எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம ஈஸியாக கதையோட கனெக்ட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ பார்த்த ஆர்கிடைப்பில் வேறு என்னெல்லாம் படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் அடுத்த ஆர்கிடைப்பை பற்றி பார்ப்போம்.